அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து திமுக தெருவில் நின்று பேசிட்டு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடல. நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு நீண்ட காலம் வழக்குகளை நடத்தி உரிய சான்றுகளை கொடுத்து தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு? அதிமுக யாரும் தண்டிக்கப்படலையா? யாருக்கு? ஜெயலலிதா அம்மா தண்டிக்கப்படலையா? தண்டனைக்குரிய தண்டிக்கப்படலையா? இருக்க முடியுமா? சசிகலா அம்மா ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாங்களா? முதலமைச்சரா இருந்தாங்களா? அமைச்சரா இருந்தாங்களா? அவங்க ஏன் தண்டிக்கப்பட்டவர்? முதலமைச்சராக மறைந்தார். பொய்யான குற்றச்சாட்டு எங்க கட்சி தலைமையின் மீது வைக்க வச்சுட்டு நான் வெளியே போக முடியாது. நீங்க நீதிமன்றம் சொன்னதை சொல்லுங்க. என்ன தண்டனை வாங்கி? சரி, பொய்யான குற்றச்சாட்டு அவர் பேச விடுங்க. அப்புறம் பேச அது எப்படி பேச விடுறது? கடைசி பேச்சாளர் பேச விட்டு என்ன வேணா பேசிட்டு போவீங்களா? அவங்க பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. நிறைவு கருத்து நான் சொல்லி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு வேணா ஒரு நேரம் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் அவர்தான் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா? அவர் யாருங்க? சசிகலா யாரோ ஒருவரா? சசிகலா யாரோ ஒருவர் இல்ல. அவர் வந்து அந்த கட்சியில் இருக்குதா? என்ன கேக்குறேன்? அவரு எதனால கட்சியில் இருக்கும்போது உறுப்பினர்களின் தலைவரா கையெழுத்து போட்டு அவர் குற்றம் செய்தார் என்று நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட சமயத்தில் அவர் கட்சி உறுப்பினர் அல்ல. யார் சொன்னது? கட்சி பொதுச் செயலாளருங்க. பொதுச் செயலாளருங்க. ஜெயலலிதா சசிகலா பொதுச் செயலாளருங்க. குற்றம் நடந்த போதுங்க எந்த குற்றத்தை அவர் செய்தார்னு சொன்னாங்களோ அந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்ட நேரத்தில், அந்த குற்றம் இழைத்தார் என்று அவர் சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் கட்சி உறுப்பினர் அல்ல. பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஊழல் எப்படி இங்க அணுகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்போ சசிகலா அவர்கள் எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை. அரசு பொறுப்புல இருந்து ஒருவர் குற்றம் இழைத்தால் தான் தண்டிக்க முடியும். அப்ப அரசு பொறுப்பில் இல்லாமல் அரசு பணத்தை முறைகேடாக கொள்ளையடித்தார் சொல்லி ஒருத்தர் எப்படி தண்டிக்க முடியும்? அப்புறம் எப்படி சசிகலா தண்டனை பெற்றார்? சசிகலாவோடு மற்றவர்கள் எப்படி தண்டனை பெற்றாங்க? அப்ப யார் அதற்கு மூலம்? அப்ப யாருடைய ஆட்சியில் அது நடந்தது? அப்ப ஆட்சியிலேயே இல்லாத ஒருத்தர் எப்படி தண்டிக்கப்பட்டார்? அப்ப இந்த கேள்விகளை விடை வேணும்ல. அப்போ திமுக சட்ட போராட்டம் நடத்தி சான்றுகளோடு நீதிமன்றத்தில் போய் சொல்லி நிரூபித்து தண்டனை கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. திமுக மீது அவங்களும் ரொம்ப காலமா ஆட்சியில் இருக்காங்க. முறைகேடு உண்டென்றால் 2G வழக்கு தான் சொன்னீங்க. என்னாச்சு? நீதிமன்றத்தில் போய் இப்ப 3 முறை மோடி ஆட்சி பண்ணிட்டாருங்க. 3 முறை திமுக எதிரான கொள்கை உடைய கட்சி தான் பாஜக. திமுக முடக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் வந்து நீதிமன்றத்தில் போய் அதை நிரூபிக்க முடியல? ஏன் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊழல் என்றால் நீங்க நீதிமன்றத்தில் போய் திமுக உங்களை நிரூபித்தது போல நிரூபிக்க முடியல? ஏன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க? போங்க நீதிமன்றத்துக்கு, சான்றுகளை கொடுங்க, நிரூபிங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்க. அதை செய்ய வந்து யாருக்கும் இங்க வந்து இது இல்லை. திமுக அதான் சொல்றேன், திமுக வெறும் ரோட்ல நின்று பேசிட்டு போகல. அவங்க நீதிமன்றத்தில் போய் உங்களை தண்டனை வாங்கி கொடுத்த கட்சியாக இருக்கிறார்கள். நீங்க அந்த வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றேன். பின்பற்றிட்டு சொல்லுங்க, நம்மளும் சேர்ந்ததை எதிர்ப்போம்.